ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் வீடியோ ஒன்று பார்த்துடலாம். அகல் விளக்கில் ஆரம்பித்து ரொம்பவே அழகழகான குத்து விளக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான விளக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சில்வரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம். இது எல்லாமே டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா எலைட் ஷோரூமில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா கிராம் வெயிட்டோட நான் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கார்த்திகை தீபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வந்து அகல் விளக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ எப்போவுமே வந்து மண் அகலில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு புது விளக்கு வாங்குகிற பழக்கம் இருக்கும். வருஷம் வந்து நம்ம புது விளக்கு வந்து வாங்கி வைப்போம். சில பேர் வந்து வெள்ளியிலே வந்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதில் எந்த மாதிரியான கிராம் வெயிட்டில் கிடைக்கிது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான அகல் விளக்கு நம்ம மண் அகல் பார்க்குறோம் இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு அதே பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய அகல் விளக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ஒரு குழிவாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான அகல் விளக்கு ஸ்டார்டிங் கிராம் பார்த்திங்க அப்படின்னா 5 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 5, 8, 10, 12 அந்த மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கிராம் வெயிட் வந்து வேரி ஆகும். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. உங்களுக்கு ஒரு 10% கிட்ட வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்கிங் சார்ஜ் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 5 கிராமில் உங்களுக்கு 10 விளக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக டி நகர் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய சரவணா எலைட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது நார்மலாக வரக்கூடிய பிளெயின் விளக்கு. அதாவது நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அகல் விளக்குலேயே ஸ்டாண்டு இருக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டு இருக்கக்கூடிய விளக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 கிராமில் இருந்தே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ பிளெயின் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த அகல் விளக்கு தான். கீழே மட்டும் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டாக வந்து ஷேப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற டிசைன் இது. இதிலே வந்து உங்களுக்கு 10 கிராமில் ஸ்டார்ட் ஆகி 10, 12, 15, 20 அந்த மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு போகுது. நார்மலாக ஒரு அகல் விளக்கு அப்படின்னால ஒரு 10 கிராமில் நம்ம வாங்கிட்டாலே பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு அகல் விளக்கு ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு 5 to 10 கிராமுக்குள்ளேயே போதுமானதாக இருக்கும். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிற பழக்கம் இருக்குது. இது வந்து குபேர விளக்கு. குபேர விளக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து குழிவாக ஆழமாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 2 பேட்டர்ன் வந்து வச்சுருக்காங்க. இந்த சுற்றி டிசைன் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. பிளெயினாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வரக்கூடியது. ஒரு 30 கிராம், 50 கிராம், 40 கிராம் அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் வருது. இதோட கிராம் வெயிட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 35 கிராம் கிட்ட வருது. ஏன்னா வந்து அழுத்தமாகவே இருந்தது, கொஞ்சம் கனமாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு இதோட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. நான் என்னென்ன விளக்கு மாடல் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு சின்ன சைஸில் ஸ்டார்ட் ஆகி எத்தனை கிராம் வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. நிறைய வந்து வச்சுருக்காங்க. இந்த விளக்கு வந்து நம்ம மாட விளக்கு. நம்ம வாசல் படியில் வந்து முன்னாடியெல்லாம் நம்ம பாட்டி காலத்துலலாம் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம அம்மா அப்பா காலத்தில் கூட ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ மாடத்தில் வந்து அழகான ஒரு இதே மாதிரி மாடம் மாதிரி செவுருலே இருக்கும். அதில் வந்து மாட விளக்கு ஏற்றி வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த மாட விளக்கு இன்னமுமே வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் நல்லா நமக்கு அழுத்தமாகவே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 5 தீபம் போட்டு ஏற்றுற மாதிரியான விளக்கு தான். ஒரு ஸ்டாண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நமக்கு அகல் இந்த மாதிரி முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாண்டோடு சேர்த்து வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 15, 20 கொஞ்சம் வந்து கணிசமாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாண்டோடு சேர்த்து வருது இல்லையா, அதனால தான். வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 10, 12, 14 அந்த மாதிரி வரும். ஏன்னா ஒவ்வொரு அந்த மைனூட்டான டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் வேரி ஆகுது. உங்களுக்கு பிளெயினாக இருக்கக்கூடிய விளக்குக்கு மட்டும்தான் வந்து 10% வேஸ்டேஜில் வரும். டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நேரில் தான் போய் கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடியது தான். திரி உள்ளே போட்டு நம்ம வந்து ஏற்றுவோம் இல்லையா, அதில் வந்து நல்ல பெரிய சைஸே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சைடில் சுற்றி வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரியான விளக்கு வந்து சூஸ் பண்ணும்போது ஒரு பிளெயினாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிசைன்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணும்போது வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த இடுக்கிலெல்லாம் போய் அழுக்கு நமக்கு இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். இது வந்து பிளெயின் அகல் விளக்கில் ஸ்டாண்டோட பார்த்தோம் இல்லையா, இது கொஞ்சம் குத்து விளக்குல வர மாதிரியான டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் வரக்கூடிய அகல் விளக்கு. இதுவும் நல்லா இருந்தது. அதுவும் ரொம்ப சின்ன சைஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதில் பெரிய சைஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 51 கிராம் கிட்ட வருது. அகல் விளக்குலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 விதமாக வச்சுருக்காங்க. பிளெயின் வருது, ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி. இது குத்து விளக்கு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆத்ம விளக்குலே வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
நல்ல குழிவாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் ஊற்றுற இடம் நம்ம அதையும் நம்ம கவனிக்கணும். ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா அது டக்கு டக்குன்னு நமக்கு வந்து தீபம் வந்து இதுவாகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து தீபம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி நம்ம குழிவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து 80 கிராம் கிட்ட வருது. நல்ல உங்களுக்கு கிராம் வெயிட் அழுத்தமாக போச்சு அப்படின்னாலே அதிகமாக தான் வரும். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த விளக்கு வந்து நெல்லிக்காய் விளக்கு. நெல்லிக்காய் ஸ்டாண்ட் இது. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நெல்லிக்காயில் வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற நெல்லிக்காய் வாங்கி அதில் உள்ள சீடை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நெய் ஊற்றி ஏற்றுறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிற பழக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மிக்கு உகந்த விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம நெல்லிக்காய் ஷேப்பில் இருக்கிறது இல்லையா, இதில் திரி போட்டு நம்ம ஏற்றணும். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம நெல்லிக்காய் குத்தி வச்சு ஏற்றுறது. நெல்லிக்காய் நம்ம ஒரிஜினல் நெல்லிக்காவை அதில் குத்தி நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறது. 2 விதமான விளக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி பூஜைக்கு உகந்த விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஃபஸ்ட்டு இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தேன். அதனால் டீட்டெயில் கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லது தானே, வீட்டு நம்ம பூஜை ரூமில் ஏற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு, வராகி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, குபேர விளக்கு எல்லாமே இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. காமாட்சி அம்மன் விளக்கு முகம் மாதிரியே ஒவ்வொரு முகமும் வேரி ஆகுது. ப்ளெயினாக கிடைக்கிது. அதே மாதிரி தாமரைப்பூவில் இருக்கிற மாதிரியான டிசைன் பேட்டர்னும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 20 கிராம் அந்த மாதிரி வரும். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 15 கிராம் வெயிட்டில் வருது. நம்ம பட்ஜெட் எதுவோ அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கிக்கலாம். கிராம் வெயிட்டு 10-15 இருந்து உங்களுக்கு எல்லா விதமான விளக்குமே ஸ்டார்ட் ஆகுது. இது 25 கிராம் கிட்ட வருது. அழகான ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. கஜலட்சுமி விளக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது. இதிலே வந்து காமாட்சி கரும்பு இருக்கக்கூடிய காமாட்சி, வாராகி விளக்கு, குபேர விளக்கு, பெருமாள் தீபம் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வாராகி அம்மன் விளக்கு. வாராகி அம்மன் அந்த மாதிரி நிறைய விளக்கு இப்போ விற்கிது இல்லையா. இது வந்து உங்களுக்கு 10% வேஸ்டேஜில் வருது. 42 கிராம் கிட்ட இருக்குது. ஸோ தீபம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நான் கூடியமான வரைக்கும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அகல் விளக்கு, இந்த மாதிரியான குட்டி குட்டி குத்து விளக்குமே வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் கிடைக்கிது. இதிலே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, எவ்வளோ கிராம் வெயிட்டில் எவ்வளோ பிரம்மாண்டமான விளக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஸ்பெஷல் வீடியோ அப்படிங்கிறதுனால அகல் விளக்கு அந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன சைஸ் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து சீர்வரிசைக்கோ இல்லைனா வந்து உங்களுக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறதுக்கோ அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 1 கிலோ 1/2 கிலோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சில்வர் குடம் எல்லாமே கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நேரில் போய் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே காமாட்சி அம்மன் விளக்கில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஆள் உயர குத்து விளக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.